ஹாய், வெல்கம் டு எஸ்பி ஆர்மி யூடியூப் சேனல். நான் உங்களில் ஒருவர். வழக்கம் போல ஈஸியா சிம்பிளா நமக்கு புரியுற மாதிரி 13,78,00,000 தமிழ்நாட்டுக்கு கடன் எப்படி வந்துச்சுன்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நான் இந்த வீடியோல சின்ன சின்ன கிளிப்ஸா போடுறேன். அதை ஒன்னொன்னா நோட் பண்ணி வைங்க. இந்த வீடியோவோட கடைசியில பெரிய ட்விஸ்டே இருக்கு. அடுத்தது, இன்னைக்கு சென்சேஷனல் நியூஸா இருக்கிற டிரான்ஸ்பார்மர் ஊழல்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். 7,5 லட்சம் ரூபாய் ஒரு டிரான்ஸ்பார்மர் ரேட். ஆனா இவங்க டெண்டர் போட்டது 13,5 லட்சம். அதாவது ஒரு டிரான்ஸ்பார்மருக்கு 5 லட்சம் ரூபாய் கமிஷன். அப்போ 1000 டிரான்ஸ்பார்மர் வாங்கியிருக்காங்க. எத்தனை கோடி ஆச்சு கணக்கு வச்சுக்கோங்க. இது வந்து நான் ஆதாரம் இல்லாம சொல்லல. இந்த கிளிப்பையும் பாருங்க, இதுவும் ஒரு மெயின் ஆதாரம். டிரான்ஸ்பார்மர் இதுல என்ன இஷ்யூ? 8 லட்ச ரூபாய் மதிப்புள்ள 500 kVA டிரான்ஸ்பார்மர் 13 லட்ச ரூபாய்க்கு இவங்க வந்து டெண்டர் கால்ஃபர் பண்ணிருக்காங்க. ஸோ இது அதுலயே முறைகேடு இருக்கிறப்போ, அதுலயே விதிமீறல் இருக்கிறப்போ, அதுலயே தவறு இருக்கிறப்போ அங்க இருந்து சீரமைச்சா தான் எல்லாம் மாறும். ஓகே, இது வந்து டிவிகே கட்சியில இருந்து தானே சொல்றாங்க. பொய்யா இருக்கும்னு நினைக்கிறீங்க. ஆனா பொய்லாம் கிடையாது. இதோட கேஸ் வந்து ஹைகோர்ட்ல நடந்துட்டு இருக்கு. அந்த கோர்ட் வந்து என்ன பண்ணிருக்காங்க, இப்ப இதை சிபிஐக்கு டிரான்ஸ்பர் பண்ணிருக்காங்க. இது அத்தனையும் உண்மைதான். அடுத்தது, இது ரொம்ப ஃபேமஸான ஊழல், கக்கூஸ் ஊழல். இந்த ஊழலை இவங்களை தவிர வேற யாராலையும் பண்ணவே முடியாது. திரும்ப திரும்ப எழுதுறான், கக்கூசு ஊழல் 1000 கோடி. எந்த கவர்மெண்ட்லயும் நடந்திருக்கா? கக்கூசு ஊழல் 1000 கோடிங்க. ஒரு சிட் அவுட்டை மெயின்டைன் பண்றது ஒரு நாளைக்கு 800 ரூபாய். கின்னஸ் ரெக்கார்ட் படிச்சுட்டு இருக்குது திமுக ஊழல். நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற கழிவறைகள் கட்டியிருக்காங்க பாத்தீங்களா, அதோட கிளீனிங் சார்ஜ் ஒரு நாளைக்கு ஒவ்வொரு கக்கூஸ்க்கும் 800 ரூபாய் அப்படின்னு சொல்லி 1000 கோடி ரூபாய் ஊழல். இது இந்தியா டுடேல ட்ரெண்டிங்காவே வந்துச்சு. இந்த மாதிரி ஊழல் வேற யாராலையும் பண்ண முடியாது. இதே மாதிரி உங்க கட்சியில நேரு இருக்காரு, சேகர் பாபு இருக்காரு, ராஜா இருக்காரு, கனிமொழி இருக்காங்க. இவங்க ஊழல் லிஸ்ட் எல்லாம் சேர்த்தோம்னா எவ்வளவு அமௌண்ட் வருது தெரியுமா? அது கடைசியில போட்டிருக்கேன், அதையும் பார்ப்போம். அடுத்தது மிஸ்டர் எடப்பாடி போவோம். எடப்பாடி எவ்வளவு பண்ணியிருக்காரு தெரியுமா? நெடுஞ்சாலை துறையில மட்டும் 4800 கோடி ஊழல் பண்ணியிருக்காரு. இது வந்து கம்ப்ளைண்டாவே இருக்குது. நான் சொல்றது எல்லாமே கம்ப்ளைண்டா ரிஜிஸ்டர் ஆன ஒண்ணுதான். எதுவுமே ஃபேக்கோ எதுவும் கிடையாது. அடுத்தது பெரிய விஷயங்க, இது 2G ஸ்பெக்ட்ரம் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஆனா இதை வந்து அடியோட அழிச்சிட்டாங்க. இதுல பெரிய ட்ரெண்டிங் என்ன தெரியுமா? செந்தில் பாலாஜி. இவர் எதுக்கு ஃபேமஸ்? 10 ரூபா பாட்டில். இந்த கேஸுக்காக ஜெயிலுக்கு போயிட்டு வந்தவரை திரும்பி எதுக்கு அமைச்சராக்கி திரும்பி வச்சிருக்காங்க? ஏன்னா மொத்த ஊழல் கம்பெனியும் அவரோட லிங்க்ல தான் இருக்குது. அவர் சம்பாதிச்சு கொடுத்தது தான் டிஎம்கேக்கு அதிகமான வருவாய். அதாவது சம்பளமா இல்ல, லஞ்சமா, கமிஷனா. நம்ம தளபதி விஜய் சொல்ற மாதிரி 30% கமிஷன். நம்ம தளபதி விஜய் சொல்ற மாதிரி 30% கமிஷன். அது பொய்யெல்லாம் கிடையாது, எல்லாமே உண்மைதான். இது வரைக்கும் நான் இப்ப சொன்ன ஊழல் இதெல்லாம் சிம்பிளான, கண்ணுக்கு தெரிஞ்ச, நம்மளுக்கு எதாரணமா பாக்குற ஊழல். இது இல்லாம மழை காலத்துல நம்ம டிஎம்கே ஸ்டாலின் குளத்தூர்ல எவ்வளவு ஊழல் நடந்துச்சு தெரியுமா? இந்த மோட்டர் பம்ப் செட் போட்டு தண்ணி எடுத்து ஊத்துனாங்க தெரியுமா? அதுக்கு மட்டும் 4000 கோடி ரூபாய் செலவாயிருக்குதான். இதுக்கு இந்த தண்ணி பம்ப் செட் எடுத்து ஊத்துனதுக்கு இதுல மட்டும் 4000 கோடி ரூபாய் ஊழல் பண்ணிருக்காங்க மாநகராட்சி. இந்த மாதிரி எக்கச்சக்கமா இருக்கு. இதோட மொத்த டோட்டல் லாஸ்ட்ல நான் கால்குலேட் பண்ணி உங்களுக்கு சொல்றேன். அப்ப நம்ம தமிழ்நாடு கடன் இருந்து எவ்வளவு குறையும்னு நீங்களே பாத்துங்க. இதுக்கு வந்து சிம்பிளா நமக்கு தெரிஞ்சது. இது இல்லாம இவங்க எவ்வளவு கிரிமினல், எவ்வளவு டேலண்டான வேலை எல்லாம் பார்த்திருப்பாங்க. அப்ப எத்தனை கோடி ரூபாய் மக்கள் பணத்தை இவங்க அடிச்சு வச்சிருந்தா 13,74,78 கோடி கடன் வந்திருக்கும். இவங்க மொத்தம் எவ்வளவு ஊழல் பண்ணிருக்காங்க தெரியுமா? 1,245,200 கோடி. இது இப்ப இருக்கிற 13,78,000 கோடியில கழிச்சிங்கன்னு வச்சுங்களேன், 10% அமௌண்ட் கரைஞ்சு போச்சு. இது வந்து வெறும் நம்மளுக்கு கண்ணுக்கு தெரிஞ்சது மட்டும்தான். இதுக்கு இல்லாம எவ்வளவு பண்ணிருந்தாங்கன்னா இதுல கால்வாசி அமௌண்ட் குறைஞ்சிரும். இப்ப தெரியுதா தமிழ்நாடு கவர்மெண்ட் ஏன் இவ்வளவு கடன்ல இருக்குன்னு? இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங் வீடியோவை ஈஸியாவும் சிம்பிளாவும் நமக்கு புரியுற மாதிரி பார்ப்போம். நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம். See you, bye bye from your ASP Army YouTube channel.